ஏங்க ஏங்க என்ன நல்ல தூக்கமா? அங்கன இங்கன நெருப்ப கொளுத்தி வச்சுக்கிட்டு தூங்கிட்டு அடக்கியாரு. வா லட்சுமி, தூங்கலாம் செய்யல, சும்மா தான் படுத்திருக்கேன். அதானே பார்த்தேன், தீயெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு இந்த ஆளு மனுஷன் படுத்து தூங்கியாரே என்ன அப்படின்னு பார்த்துட்டேன். வேற அங்கன இங்கன வியாழில பறந்து பிடிச்சிக்கிட்டுன்னா வேற என்ன பண்றது? ஆமா சருவு காத்துல கித்துல பறந்து எங்கேயும் பத்திக்கிடப்படாதுன்னு தான் இங்கனே இருக்கேன். இன்னைக்கு வேற வியாழையும் ஒன்றும் இல்லை, மோட்டர் ரிப்பேர் ஆகி போச்சு இல்ல, அதனாலதான் சரி தோட்டத்தையாவது சுத்தம் பண்ணுவோமான்னு சுத்தம் பண்ணியே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, வர்ற வழியில பத்திராளி அக்காவை பார்த்தேன், அவிய தான் சொன்னாவ. வீட்டுக்காரன் அங்க மோட்டர் கலத்தி அங்க கொடுத்து விட்டுட்டு இருக்கான், என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான், போய் பாருன்னாவ. அதான் ஏன் இந்த மனுஷன் ஒன்றும் சொல்லலையே நினைச்சுக்கிட்டு ஓடியாரேன். சரி, நீ தான் சோறு கொண்டுட்டு மதியம் வாரேன் நீ தோட்டத்துக்கு, அதனாலதான் உனக்கு வேற நான் போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்கல. எதுவா இருந்தாலும் நீ வந்தப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிடலாம். வேற போன் அடிச்சு கேட்டுட்டு நடந்தனா வேற நீ பதட்டப்பட்டுட்டு அடப்பா என்னாச்சு ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டுன்னு தான் உனக்கு நான் வேற போன் அடிக்கல. சரி, நீ வந்தப்புறம் பாத்துக்கிடலாம்னு. நீ அதுக்கப்புறம் தோட்டத்தை வந்து ஒழுங்கா எட்டி பார்க்கலையோ? ஐயா ஆமாங்க, எனக்கு வேலையே வீட்லயே கரெக்டா இருக்கா, தோட்டத்துக்கு கரெக்டா வரவும் முடியல. எனக்கு ஒரு மாதிரி மனசும் சங்கடமா இருந்துச்சு, அதனால வரல. அப்பப்ப வந்து ஓலை மட்டும் நிறைய அடக்குமா, வந்து ஈக்கு கிழிச்சிட்டு போவேன் பிள்ளைகளை கூட்டு வந்து. ஆமா, இப்ப தீ குளிச்சுட்டு அடக்கில நிறைய ஓலை கிடந்திருக்குமே, அவளத்தையும் கொளுத்திய விட்டுட்டியே. ஆமா, 4-5 நல்ல ஓலையை எடுத்து போட்டிருக்கேன், கொஞ்சம் ஓலை மோசமா இருக்கிறத மட்டும் தான் கொளுத்திருக்கேன். வேற 1-2 அங்கன கிடக்கிறது ஞாபகம் இல்லாமல் கொளுத்திவிட்டேன். அப்புறம் ஞாபகம் வரும்போது எடுத்து போடுவேன். அப்படியா மாற்றி மாற்றி போட்டு வச்சிருக்கேன். போதும். வேற நிறைய ஓலை கிடந்தாலும் உனக்கு அது கிளிக்க சிரமமா இருக்கும். பாத்தியா பெரிய பொண்ணு, ரெண்டும் ஜோடியா எப்படி கடலை போட்டுக்கிட்டு இருக்குன்னு பாரு. ஆமா, இவியெல்லாம் எங்க வந்தாவ? உங்க தோட்டத்துக்கு தான் வரோம், ஏன் நாங்கள் போய் வரக்கூடாதோ? வாங்க, நீங்க இவ்வளவு வந்ததும் நல்லதா தான் போச்சு. தோட்டத்துல ஏகப்பட்ட வேலை கிடக்கு, வேலை செய்யறதுக்கு நானும் ஆளு தேவைப்படுதுன்னு பார்த்தேன். நீங்கள் வந்தது நல்லதுதான். வாங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, அதுக்கப்புறம் வேலை சொல்லியே.